வெல்கம் டு ஜேசி கிச்சன். நாளைக்கு ராகி களிக்கு மேட்சாக இருக்கிற தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயிட்டோம். இது ராகி களிக்கு மேட்சாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு, புளி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். இது தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு நம்ம ருசிக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. திரும்ப டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிடுவோம். தக்காளி பழம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சிடலாம். மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம இதை தாளித்து விட்டுடலாம். கொஞ்சம் வரமிளகா, கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கொட்டிடலாம். நம்ம மிக்ஸி அலாசி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சட்னி ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ராகி களிக்கு ரொம்ப மேட்சாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சட்னி செஞ்சு ராகி களிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சந்தோஷமாக இருங்க. நன்றிங்க.